Welcome to Peekaboo! வணக்கம் குழந்தைகளே. இன்றைய கதை ஒரு நீண்ட கழுத்து கொண்ட ஜிராஃபி ஜிஞ்சர் பற்றி. ஒரு காலத்தில் ஜிஞ்சர் என்ற ஒரு ஜிராஃபி இருந்தாள். அவள் ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டில் வசித்தாள். எல்லா ஜிராஃபிகளும் போல அவளுக்கும் நீண்ட கழுத்தும் நீண்ட கால்களும் இருந்தன. அவள் மிகவும் உயரமானதால் சவன்னா எனப்படும் புல்வெளியில் உள்ள மரங்களின் உச்சியில் இருந்த இலைகளை சாப்பிட முடிந்தது. சவன்னா என்பது புல்நிலை மற்றும் சில மரங்களால் நிறைந்த பெரிய பகுதி. அங்கு உள்ள மற்ற விலங்குகள் ஜீப்ராஸ் மற்றும் மான் போன்றவை ஜிஞ்சர் எட்டக்கூடிய இடங்களை எட்ட முடியாது. ஆனால் ஜிஞ்சர் எப்பொழுதும் உணவை எட்டி சாப்பிடுவாள். அவளுக்கு இலைகளும் புதிதாக வரும். ஒரு நாள் ஜிஞ்சர் தனது பிடித்த இலைகளை சில மற்ற ஜிராஃபிகளோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த நாள் ஒரு பிரகாசமான வெயிலான நாள். வானில் ஒரு மேகமும் இல்லாமல் நீண்ட நாட்களாக மழை பெய்யாமல் இருந்ததால் புல் மிகவும் உலர்ந்திருந்தது. அப்போது ஜிஞ்சரின் நீண்ட கால்களின் அடியில் ஒரு சத்தம் கேட்டாள். அது அவளது நண்பன் மிக்கி என்ற குரங்கு. மிக்கி ஏதும் சொல்ல முயன்றாலும் அது புரியவில்லை. அவன் சோர்ந்து போகும் போல இருந்தான். என்னாச்சு என்று ஜிஞ்சர் கேட்டாள். அவள் எல்லாருக்கும் உதவ விரும்பும் ஒரு அன்பான ஜிராஃபி. அப்போதே மிக்கி கீழே விழுந்தான். ஜிஞ்சர் அவன் பிரச்சனையை உணர்ந்தாள். அவன் உணவுக்காக எதுவும் இருக்காது. அவன் பசிக்காரர். அதற்காக ஜிஞ்சர் மரத்தின் மேலிருந்து சில நறுமணமான இலைகளை எடுத்துக்கொண்டு அவனுக்கு அருகே தரையில் வைத்து, எழுந்து சாப்பிடும் மிக்கி என்றாள். மெதுவாக மிக்கி எழுந்து சற்று சாப்பிட்டான். சற்று நேரம் கழித்து மிக்கி நன்றாக உள்ளுணர்ந்த போது அவர் கூறினான், நீண்ட நாட்களாக மழை பெய்யாமல் இருந்ததா? அது நல்லதல்ல என்று ஜிஞ்சர் சொன்னாள். பிற விலங்குகள் பற்றி அறியும்போது சங்கராங்களும் மான்களும் யானைகளும் எல்லாம் உலர்ந்த புல் பற்றி கவலைப்பட்டனர் என்றான். சிலர் சவன்னாவை விட்டு காட்டுக்கு சென்று உணவு தேட முயற்சிக்கிறார்கள். அது நீண்ட பயணம் என்று ஜிஞ்சர் கூறினாள். நீங்களும் அவர்களோடு செல்லப் போகிறீர்களா? எனக்கு தெரியவில்லை என்றான் மிக்கி. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஜிஞ்சர் யோசித்து, நாம் லியோ எனும் புத்திசாலி சிங்கத்தை பார்க்கிறோம் என்றாள். மிக்கி சோர்ந்ததால் அவளை தன் கழுத்தில் ஏற்றி, என் கழுத்தை வலுவாக பிடி என்றும் சொல்லி சவன்னாவின் மறுபுறம் பயணம் தொடங்கினர். அவர்கள் லியோ கண்டனர். அவன் பாறையின் மேல் அமர்ந்திருந்தான். அவனை எழுப்பி, லியோ வணக்கம் என்றனர். லியோ, நீங்கள் என்ன காரணத்தால் சவன்னாவை கடந்து வந்தீர்கள் என்று கேட்டான். ஜிஞ்சர், மிக்கி சொன்னான், சவன்னா மிகவும் உலர்ந்ததால் உணவு இல்லை என்று விவரித்தாள். எந்த யோசனைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டான் லியோ. லியோ கூறினான், மழை விரைவில் வரும். அதுவரை அனைவரும் காட்டுக்கு அருகில் நகர வேண்டும். அது கடின பயணம் இருக்கும். சில நாட்கள் ஆகலாம் என்று. அவர்கள் எல்லாரையும் கூடி காட்டுக்கு பயணம் தொடங்கினர். ஜிஞ்சர் வேண்டாம் என்றாலும் அவளுக்கு தோழர்களுக்கு உதவ விருப்பம் இருந்தது. மிகவும் பிடித்த மரத்திலிருந்து நடந்து சென்றனர். அங்கே அனைத்து விலங்குகளும் முன்பே இருந்தனர். பயணத்தின் போது தீப்பிடிப்பு ஏற்பட்டது. அனைத்து விலங்குகளும் அச்சமடைந்து ஓடி நினைத்தனர். ஜிஞ்சர் தன் நீண்ட கழுத்தோடு தீ இல்லாத இடத்தை பார்த்து, அங்கே இருங்கள் என்று சொன்னாள். எல்லோரும் அவளது சொல்லியபடி ஓடினர். பின்னர் மழை பெய்தது. தீ அணைந்தது. எல்லாரும் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தனர். போராட்டம் நிறைந்து வருகிறதே. ஜிஞ்சர் தனது பிடித்த மரத்திற்கு திரும்பி மீண்டும் இலைகளை சாப்பிட்டாள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.